Hello friends, welcome to Meera Mind Voice. Day 62 in Big Boss House. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட். ஸோ ஆனால் நமக்கு 24 ஹவர்ஸில் ஃப்ரைடே இது ஃபுல்லாக காமிச்சாங்க. ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறமா கோவா கேங் பயங்கரமாக ரோஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ப்ரமோலாம் வந்திருந்தது. அதெல்லாமும் பார்த்தோம். விஜய் சேதுபதி வந்த உடனே ஃப்ரைடே நிகழ்வுகள் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே எடுத்துகிட்டு போனார். ஃப்ரைடே நிகழ்வுகளில் மெயினாக நடந்தது அவங்க காலம்பரை எழுந்து காஃபி போட்டு டீ போட்டு சாப்பிட்டாங்க. திரும்ப ஜெஃப்ரி டீ குடித்ததை சௌந்தர்யா ஒரு இஷ்யூ ஆக்க நினைக்கிறாங்க. அதை பற்றி ரயான்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் ஜாக்லின்ட்ட இதை பற்றி பேச போகிறதில்ல அப்படின்னும் சொல்கிறாங்க. மிட் நைட்டு நம்ம பிரியாணி கேங் பூண்டு சாதம் பண்ணி சாப்பிட்றாங்க. விஷால், சத்யா, அதில் ராணவும் ஜாயின் ஆகிட்டார். இப்போது தர்ஷிகா, ஆனந்தி, அன்ஷிதா, அருண் எல்லாரும். இதில் தர்ஷிகா பால் சாதம் பண்ணி அவங்களும் விஷாலும் மிட் நைட்டில் பால் சாதம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங்கை தான் டீ போட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு பண்ண உடனே சாயங்காலமாக சௌந்தர்யா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க. அங்கேருந்து உட்காந்து காலம்புற ஒரு தடவை டீ சாப்பிட்டாச்சு, இப்போ திரும்ப டீ அப்படின்னுட்டு அதை ஆரம்பித்து நம்ம கேப்டன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவரே 2 தடவை டீ சாப்பிட்லாமா, ரேஷனிங்கில் அவரே கவனிக்க வேண்டாமா அப்படின்னு ஆரம்பித்து அது புசுன்னு பிசுத்து போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இதை மாதிரி ரேஷனிங் இருக்குங்கிறத இதுக்கு கொண்டு வந்தது நல்லது. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க எல்லாரும் மற்ற சீசன்லாமும் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. கேப்டன் ஹேஸ் எவ்ரி ரைட் டு ஹாவ் எனிதிங் வென்எவர் ஹி வாண்ட்ஸ். அண்ட் எந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு இல்லாமல் எந்த குரூப்பில் வேணாலும் கேப்டன் சாப்பிடலாம். அதாவது ஒரு தடவை டீ குடிச்சிட்டு இன்னொரு தடவை டீ குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அதுக்காக தனியாக கேப்டன் மட்டும் ஸ்பெஷலாக பண்ணி அவர் சாப்பிட்றாரு அதெல்லாம் பண்ண முடியாது. கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறதையும் சாப்பிட்லாம், பாய்ஸ் டீமில் இருக்கிறதையும் சாப்பிட்லாம். அதே மாதிரி கேப்டன் எந்த டீமில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். கேப்டனுங்கிறதுக்காக ஒர்க்கே பண்ணாமல் போன சீசன்லலாம் பார்த்துருக்கோம். அவர் ஒரு இதில் ஆள் குறையுது அப்படின்னா நான் கேப்டனாக எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலையும் எல்லாரும் வேலையில்லாமல் பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் நைட்டு டின்னர் வரைக்கும் அதே உப்பு போடாத சாம்பார் சாதம் தான் வருது. அவங்க சாப்பிட முடியாமல் ரொம்ப அழவே ஆரம்பிக்கிறாங்க. பிக்பாஸ்ட்டை போய் கெஞ்சுறாங்க, பிக்பாஸ் எங்களுக்கு வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னுட்டு. பிக்பாஸ் இந்த தடவை கோவா கேங்கை வச்சு செய்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ் டாஸ்க் நைட்டு 10:35. அதாவது அவங்க கியூ கார்டு கொடுப்பாங்க. அதில் இருக்கிற படத்தினுடைய பெயரை இவங்க ட்ரா பண்ணி காமிக்கணும். அவங்க டீம்மேட்ஸு கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் பொதுவாக பாப்கார்ன் அண்டு சம்திங் மக்கில் கொடுத்துருந்தாங்க. அது காஃபியா இல்லை வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியான்னு தெரியல. காஃபி மக்கில் தான் ஆனால் அது வந்திருந்தது. இதனுடன் சேர்ந்து முதல் முறையாக பிக்பாஸ் வரலாற்றிலேயே இன்று அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் அமரன் படம் திரையிடப்பட்டது நெட்ஃப்ளிக்ஸின் சார்பாக. ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா ஜாலியாக அமரன் படம் என்ஜாய் பண்ணினாங்க. அடுத்தது இல்லத்துக்குள் இருக்கும் செல்லங்களை அல்ல இன்று பேய்களை சென்று சந்தித்தார் நமது விஜய் சேதுபதி. அடுத்தது எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னொன்னே ஏஞ்சல்ஸ் அதிகமாக இருந்தது எல்லாமே, ஆனால் உள்ளுக்குள்ளே டெவில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போய் தீபக் விளையாடின அத்தனை பேருக்கும் விளையாடின அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பயங்கரமாக பின்னாடி பேசப்படுறது. விளையாடின அனைவருக்கும் பாராட்டுக்கள் சொல்லிட்டு ரஞ்சித், மஞ்சரி, தர்ஷிகா அண்டு தீபக்கினுடைய மேக்கப் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னுட்டு அவர் என்ன சொன்னார், அடுத்த டீமில் நீங்கள் டெவிலாக இருந்தப்போ அவங்க ஏஞ்சல், இல்லை நீங்கள் ஏஞ்சலாக இருந்தப்போ அவங்க டெவில், அந்த மாதிரி இருந்ததில் 2 பேர் இன்னும் யாரையாவது நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னப்போ பவித்ரா மஞ்சரியை பார்த்தா பயமாக இருந்தது,
சௌந்தர்யா ஏதாவது ட்ரையாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்தது தீபக் வந்து பவித்ரா ரொம்ப சட்டிலாக இதுவாக இருந்தாங்க, ஏஞ்சலா அப்படின்னொன்னே பவித்ராவோட இது ரொம்ப நல்லா இருந்தது, அவங்க சகிச்சுக்கிட்ட விதம், அவங்க விளையாடின விதம் நல்லா இருந்ததுன்னு பவித்ராவை இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பவித்ரா திருப்பி அவங்க டெவிலானப்போ இறங்கி அடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க அதை பண்ணலை அப்படின்னார் தீபக்கு. அது ட்ரூ தான். அடுத்தது அருண் வந்து சார் ப்ரொவோக்கிங்காக விளையாடினாங்க, அவங்கள வந்து பேசி பேசி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணினோன்னே உங்களுக்கு நல்லா வரும் இல்லை அப்படின்னாரு. அப்பயே அருண் ஆஃபு. அருணுக்கும் இன்றைக்கி நல்லா அடி, செம்ம அடி. உடனே அது ஈஸி தானே அருண், உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாமே அப்படின்னொன்னே அவர் அப்படியே சுற்றி சுற்றி அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு டாஸ்க் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு அருண், அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னுட்டு டே 1 டெவில், டே 2 டெவில், இதில் யார் எப்படி பண்ணாங்க அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து அப்படியே மஞ்சரி அப்படி பண்ணாங்க, அது அப்படி இருந்தது, இதை கரைச்சி ஊற்றினாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னொன்னே டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு, அதுலேருந்து வெளியில் வாங்க. இன்னும் அந்த வன்மத்தையே வச்சுட்டு அவர் எப்போ பார் ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களையே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார் இருக்குதா இல்லையா, அதை சொன்னார். விஷால் வந்து ரஞ்சித் அப்படின்னோடனே அவர் 60 நாளுமே ஏஞ்சல் தாங்க, 60 நாளாக ஏஞ்சலாகவே தான் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னொடனே தீபக் எழுந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். டே 2ல் என்ன பண்ணாங்க, கத்தி கொடுத்தாங்க கையில், ஆனால் நீங்கள் வெண்ணெய் தடவிட்டு இருந்தீங்கிறத சொல்லுங்க அப்படின்னொடனே சத்யா வந்து அடியாள், எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் இது பண்ணும்போது அப்படின்னு வந்து டபக்கு டபக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுவான், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னாங்க. ரயான் வந்து மஞ்சரி அப்படின்னாரு. அவங்க பண்ணதெல்லாம் அப்படியே அந்த குழம்ப கீழே கொட்டி அதில் எல்லாத்தையும் போட்டு கது பண்ணி மூஞ்சியில் அப்பி அவங்க அது பண்ண மாதிரி யாருமே பார்க்கல. ஆனால் ஏதோ சம்திங் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க நான் மூஞ்சி முழுக்க பூசலை, கன்னத்தில் தான் தடவினேன்னு கூட ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே உங்களை யார் என்ன பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னொன்னே, என்னை யாரும் டார்கெட் பண்ணலை சார், பிகாஸ் நான் பயங்கர டஃப்னு நினச்சிட்டாங்க, அவங்க ரொம்ப இது நினச்சிட்டாங்க அப்படின்னொன்னே, மஞ்சரி நீங்கள் சொல்லுங்கன்னொன்னே, இந்த பேய் ரொம்ப போரிங்காக இருந்தது சார், அதனால் இதுக்கிட்ட போகல, விஷால்கிட்டையும் போகல சார் அப்படின்னொன்னே தர்ஷிகா வந்து நீங்கள் சொல்லுங்கன்னொன்னே, சார் லாஸ்ட்டாக டார்கெட் பண்ணலான்னு நினச்சேன் சார், அவங்களாவது டார்கெட் பண்ணுறதாவது. உடனே விஷால் எழுந்து மஞ்சரி பண்ணது ரொம்ப அதிகம் சார், ஆனால் எனக்கு தோணலை சார், நீங்கள் இவர் யார் விஜய் சேதுபதி சார் சொன்னார், ரயானியும் விஷாலையும் நீங்கள் ரொம்ப ஒரு க்யூட் பாயாகவே காமிச்சிட்ருக்கீங்க, அவங்க பண்ணது அதிகம்னு எனக்கு தோணலை, அவங்க டாஸ்க்கை பண்ணாங்க அப்படின்ன உடனே முத்துவை கேட்டார். சார் மொதல் நாள் நாங்கள் செஞ்சோம் சார், மறுநாள் அவங்கெல்லாம் டெவில்ஸ் ஆன உடனே எல்லாரும் அவங்க பிடுங்கிட்டு போனாங்க சார், உடனே பாட்டு போட்டு விட்டாங்க, என்னடா இப்படி பாட்டு போட்டு விடுறாங்களேன்னொடனே அவங்க விளையாடுறத பார்க்க பொறுக்க முடியாமல் பாட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க சார் அப்படின்னுட்டு ரொம்ப நல்லா பேசினார். விஷால் வந்து பவித்ரா கிட்ட இதெல்லாம் பண்ணது வந்து பயங்கர வழிப்பறி கொள்ளையர்களாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 8 சீசன் சேர்த்து வச்சு விளையாடினதை சேஃப் கேமை இந்த ஒரே சீசனில் இந்த ஒரே நாளில் விளையாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னாங்க. இன்றைக்கி முத்துவை அவர் எதுக்குமே கட் பண்ணலை, நீங்கள் சொல்கிறது தப்பு, சுற்றி விடுறீங்க, இப்படி பேசுகிறீங்க, வளவலன்னு எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸினுடைய பார்வையிலேயே நிறைய மாற்றங்கள் வருது. இன்றைக்கி அவருடைய எய்ம் எல்லாம் ஒரு கேங் மேலே தான் இருந்தது. அதனால் அவங்கள அடுத்தது அது கூட சேர நினைக்கிற அருணை, சந்தர்ப்பவாதி அருணை காலி பண்ணணுங்கிறதுல மட்டும்தான் அவரோட மூடு இருந்தது. அடுத்தது ஜாக்லினை எழுதி கேட்க சொன்னோடனே ஜாக்லின் அப்படியே சுற்ற ஆரம்பித்தாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு பயங்கர ஹார்ஷாக சொன்னாங்க. எப்போ பாரு எது கேட்டாலும் சுற்றி விட்டு பதில் சொல்கிறது அப்படின்னோடனே, ரஞ்சித் சார் அப்படின்னாங்க அவங்க, அவர் பர்சனலாக விளையாடுனது பிடிக்கல சார் அப்படின்னோடனே, பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு திருப்பி அவங்கள கேட்டு, அது பேட்சை தூக்கி போட்டுட்டு ஒன்று சொன்னீங்கல்ல
அப்படின்னாரு. இல்லை சார், அவர் வந்து இப்படி சொன்னார் சார், அப்படி சொன்னார் சார் அப்படின்னோடனே, இவர் பேட்சை தூக்கி போட்டுட்டு உங்களை அப்பா மாதிரி நினச்சேன் இல்லைன்னு சொன்னாங்கங்கிறத பற்றி கேட்க வராரான்னு நம்மெல்லாம் நினச்சோம். ஆனால் உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னு நல்லாவே தெரியுது, புரியுது. ஆனால் அதுக்கான பதிலை சொல்லாமல் கேமை சுற்றி விட்டா மாதிரியே என்னையும் சுத்த விடுறது, புரியாத மாதிரியே பேசுறது, நீங்கள் பேசாதீங்க உட்காருங்க அப்படின்னு பயங்கர ஹார்ஷாக ஜாக்லின்ட்ட சொல்லிட்டாரு. அப்படியே அந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் மாறலிங்க. அவர் கிளியராக ஒன்று தான் கேட்குறாரு. நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு உள்ளே வந்திருக்கீங்க. பிக் பாஸ் ஒரு ரூல்ஸுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிருக்காரு. உங்களுடைய கடமை அவர் சொல்கிற ரூல்ஸ் படி விளையாடி வெளியில் இருக்கிறவங்கள என்டர்டெயின் பண்ணுறது. அதை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? இதை தான் திருப்பி திருப்பி கேட்குறாரு, வாரம் கேட்குறாரு. திரும்ப எல்லோரும் சுத்த விட்டுட்டே இருக்காங்க. அடுத்தது தர்ஷிகா வந்து மஞ்சரி பண்ணது சரியா இல்லை சார் அப்படி இப்படின்னொன்னே, டாஸ்க் தானே, அவங்க அதை தானே விளையாடினாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் தர்ஷிகாவை ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனந்தி வந்து ரொம்ப நாள் டெவிலாக இருக்கும்போது, ராணவ் டெவிலாக இருக்கும்போது, அதாவது நான் டெவிலாக இருக்கும்போது ராணவ் என்னை பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணான். இது அவன் டெவிலாக இருக்கும்போது செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா வெளியில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, உள்ளே இருக்கிறவங்களும் சொன்னாங்க, அவன் ஏஞ்சலாக இருக்கும்போது ஒரு டெவில் மாதிரி எல்லாரையும் போட்டு பயங்கரமாக சாவடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக் அண்ட் சௌந்தர்யா அவங்க விளையாடவே இல்லை. அவங்க வந்து they wanted to play a different game. அதாவது இவங்க எல்லாரும் டெவிலாக இருக்கும்போது அவங்க 2 பேரும் மட்டும் ஏஞ்சலாக இருந்தாங்கன்னா, அந்த டெவில் கூட்டத்திற்குள் ஒரு 2 ஏஞ்சல் இருந்ததுனாக்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. அதே மாதிரி அவங்க ஏஞ்சலான உடனே ஒரு கத்தி ஒரு ட்ராமா பண்ணாங்க இல்லையா, அப்போ அவங்க டெவிலாக மாறினாங்கன்னா எகெயின் ஏஞ்சல் வந்து பயங்கர லவுடாக இருந்தாங்க, எகெயின் டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடினாங்க சார் அப்படின்னாங்க. ஜெஃப்ரி வந்து ராணவ் அண்டு சாச்சனா வந்து சரியாக விளையாடலை சார் அப்படின்னா. அதுதானே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அப்போ சேஃபாக விளையாடுறது இல்லையே, அப்போ அவங்க அப்படி தானே விளையாடி ஆகணும் அப்படின்னாரு. உடனே ரஞ்சித் எழுந்த உடனே, ஏஞ்சல் ஆஃப் தி பிக் பாஸ் ஹவுஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவர் சுற்ற ஆரம்பித்தார். நான் கேட்ட கேள்வி இது இல்லை, அதுக்கு நீங்கள் சொல்கிற பதிலும் இது இல்லை. இந்த வாரமாவது ரஞ்சித் எழுந்து மூஞ்சிக்கு நேரம் இதுதான் சார், இப்படி தான் சார்னு பேசுவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பழைய ரஞ்சித்தாவே இருக்கீங்க அப்படின்னுட்டு அவரை உட்கார சொல்லிட்டாரு. சௌந்தர்யாவை எழுப்பி கேட்ட உடனே, ரஞ்சித்தும் அன்ஷிதாவும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுது சார். ஆனந்தி வந்து டெவிலாக பண்ணும்போது அவங்களுடைய யூஷுவலாக அவங்க பண்ணுற மண்டையை கழுவுற மணிப்புலேஷன் வேலையை மட்டுமே பண்ணினாங்க அப்படின்னாங்க. உடனே இவங்க வந்து ஆனந்தியை எழுப்பி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே, யூஸ்லெஸ் கவுண்டர் சார், 60 நாளாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதே திருப்பி பண்ணுறேங்கிறாங்க அப்படின்னா இப்போ மண்டை கழுவி இருக்கணுமே, விஷால் மண்டையை இன்னும் இது பண்ணலையேன்னொன்னே, விஷால் எழுப்பி நீ என்னப்பா நீ சொந்தமாக தான் யோசிக்கிறியா அப்படின்னொன்னே, ஏன் அவர் உங்கள் கேங்கில் இல்லையே அதனாலையா அப்படின்னாரு. ஸோ அங்கேயே கேங்கை டச் பண்ணிட்டாரு. மஞ்சரி எழுந்த உடனே, சார் இவங்க எல்லோரும் பண்ணுவாங்கன்னு பயங்கரமாக ஆர்வமாக எதிர்பார்த்தோம் சார்னோன்னே, நானே ஆர்வமாக தான் இருந்தேன், பட் பார்த்த எங்களை தான் வச்சு பண்ணாங்க, அவங்க ஒன்றும் டாஸ்கில் காமிக்கலைங்கிறத பளிச்சுன்னு சொன்னார். ராணவ் எழுந்து, நான் பவித்ராவை வேலை வாங்கினேன் சார், எனக்கு வந்து குடுமி போட்டு விட சொன்னேன் சார், ஆனால் நல்லா ஏஞ்சலை வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணார். பேட்சை பிடிங்கிட்டாங்க சார், சத்யா வந்து பேட்சை பிடிங்கிட்டு போயிட்டார் சார், ஏதாவது ஒன்று சொன்னாலே நீ ப்ரொவோக் ஆகிட்ட கொண்டா அப்படின்னு பேட்சை பிடிங்கிட்டு போயிட்டார் சார் அப்படின்னார். உடனே ரஞ்சித்தை கூப்பிட்டு எல்லாரும் பேசிட்டாங்க, ஸோ நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவர் ஒத்தொத்தரையாக பற்றி சொல்ல ஆரம்பித்தோடனே, இல்லை ராணவை கட் பண்ணார், எல்லாரை பற்றியும் விமர்சனம் வேண்டாம் நீங்கள் உட்காருங்கன்னுட்டு சத்யாவை கேட்க ஆரம்பித்தார். சார் நாங்கள் மேக்கப் போட்ட டெவிலாக தான் சார் இருந்தோம், ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே எல்லோரும் ஏஞ்சலாகவே நடமாடிட்டு இருந்தோம் சார், இதுக்கு மேலே எதுவும் பண்ணணும்னு எனக்கும் தோணலை சார், மற்றவங்களும் என்ன பண்ணியிருக்கலான்னு தோணலை சார், மஞ்சரி பண்ண மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது சார், ஆனால் எல்லோரும் வந்து அது ஒரு ஃபன்னாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் மாற்றி விளையாடிட்டேன் சார்
அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ மழுப்பினார். உடனே இவரை கூப்பிட்டு ரஞ்சித்தை இது பண்ண உடனே ரஞ்சித்தை எழுப்பினார். நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க இல்லையா சார், உங்கள் கதாசிரியர் வில்லனுக்கு வேறு டைலாக்ஸு, ஹீரோக்கு வேறு தானே சார் எழுதுவாங்க. வில்லன்னு எழுதின பிறகு ஹீரோ மாதிரி செஞ்சால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னாரு. உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே கேட்குறேன் அப்படின்னாரு. உடனே அவர், நான் மஞ்சரி பண்ணதான் சார் நானும் பண்ணணும்னு யோசித்தேன், ஆனால் அங்கே அந்த ரேஷனிங், அந்த முட்டை அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இது பண்ணினோம், அதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படி இப்படின்னு என்னமோ அவர் மழுப்ப ஆரம்பித்த உடனே, யாரோ ஆள் மாறாட்டம் டாஸ்கில் இவங்கிற மாதிரி பண்ணிங்களே யார் அது அப்படின்னோடனே முத்து எழுந்து சொன்னார், நான் தான் சார் பண்ணினேன் அப்படின்னாரு. நீங்கள் பண்ணீங்கல்ல, அவர் ஏதாவது சொல்லும்போது அவர் ஏதாவது போய் ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது விஷால் தம்பி சொன்ன மாதிரி பண்ணிடலாம், சாச்சனா சொன்ன மாதிரி செஞ்சுருங்க. அதே மாதிரி தான் சார் இப்போ நீங்கள் பேசுகிறதும் இருக்குது. ஆள்மாறாட்ட டாஸ்கில் இருந்த அதே ரஞ்சித் தான் இப்போ எனக்கு தெரிகிறாரு, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொன்னார், இது உங்களுக்கு வழங்கப்பட்ட டாஸ்க், இதை நீங்கள் விளையாடுறதுனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு காமிக்கிறதுக்காக இல்லை, இது விளையாடுறது. எப்படி நீங்கள் விளையாடுறீங்க, இதில் எத்தனை பேர் விளையாடி இருப்பாங்க, 7-8 பேர் தான் விளையாடி இருக்காங்க. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா இன்னமும் நான் உங்களுக்கு இந்த டாஸ்க்கை ஏன் சார் விளையாடலை, இந்த டாஸ்க்கை ஏன் சார் இப்படி விளையாடினீங்க, இதை எப்போ சார் பெட்டராக விளையாட போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்லிவிட்டு, அதாவது நீங்கள்லாம் ஒரு நடிகர்கள், பைசா வாங்கிட்டு இங்கே நடிக்க வந்திருக்கீங்க, அந்த இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்தது திரும்பி தீபக் கிட்ட, நீங்கள் எப்படி பண்ணினீங்க இதை நீங்கள் சொல்லுங்கள், பிகாஸ் நீங்கள் ஒரு நல்ல டெவிலாக இருந்தீங்க, எப்படி பண்ணினீங்கன்னொன்னே அவர் சொன்னார், இதை என்னுடைய ஒரு ஆடிஷனாக தான் சார் நான் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு இனி வரைக்கும் நான் ஆடிஷன் போனதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து ஆடிஷன் பண்ண சொன்னால் நான் எப்படி பண்ணுவேன்னு நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். ஆந்தனி ஹாப்கின்ஸ் அது இதுன்னு எல்லாரையும் சொல்லி அதெல்லாம் யோசித்து அதை பற்றி பண்ணினேன் சார் அப்படின்ன உடனே, எனக்கு கூட அப்படி தான் சார் தோணும். ஒரு வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது ஒரு லட்டு மாதிரி இருக்கும். அதை நான் நடிக்கிறதுனால வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் வில்லன் ஆகிட போகிறதில்ல, இது ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மீன் பண்ணி பண்ணுற இது, அந்த மாதிரி நம்ம ஆயிடுறதா அதுக்கான அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தீபக் சவுண்டுக்கிட்ட சொன்னாங்க. இங்கே இவர் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா தீபக்கும் சவுண்டும் பேசிக்கிறாங்க. சவுண்டுக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இப்போ 45 வயசாகுது, உனக்கு இப்போ என்ன வயசாகுதுன்னு 29ன்னாங்க. இனிமே தான் நீ வெளியில் போய் உன்னுடைய லைஃப்பை கேரியரை ஸ்டார்ட் பண்ண போகிற, எனக்கு 45 வயசாகுது, எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு கெரியர் இருக்குது, ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, வெளியில் போனால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, ஆனால் இங்கு நான் சம்பளம் வாங்கிட்டு நடிக்க வந்திருக்கேன், என் தொழிலை நான் பண்ணுறேன். நீ வெளியில் போய் ஒரு வாய்ப்பு தேடுற நிலைமையில் இருக்கிறவோ நீ உன்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணணுமா வேண்டாமா, அதுதானே உன்னுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது, இப்போ தான் உனக்கு ஸ்டார்ட் ஆகிறது லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பயங்கரமாக ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாரு. உனக்கு இது பண்ணுறதுனால நீ எதுவுமே லூஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் வெளியில் போய் நான் என்ன லூஸ் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். திரும்ப விஜய் சேதுபதி நம்ம கோவா கேங் அப்படின்ன உடனே ஆடியன்ஸ்லேருந்து பயங்கர சத்தம். ஓகே, இவர் கோவா கேங்கை பற்றி தான் பேச போகிறார் அப்படின்னு எடுத்து உள்ளே சொன்னார், வில்லன்கள் இல்லாத கதை சுவாரஸ்யமாக இருக்காது. ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொன்னோன்னாக்க யாராவது ஏதாவது கேட்பாங்களா, அப்புறம் அப்படிம்பாங்க. அந்த ராஜாவுக்கு 4 நண்பர்கள், அவங்க கோவா கேங்குன்னு ஒரு கேங்கு வச்சுருந்தாங்க அப்படின்ன உடனே ஓகே கோவா கேங்கெல்லாம் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னாரு. உடனே ரஞ்சித் சார் நீங்களும் அப்படின்னோடனே, அவர் மங்களம் சார் அப்படின்னோடனே ஓகே அவர் இல்லாமையா அப்படின்ட்டு, அப்புறம் அருண் நீங்கள் காணாமல் போயிட்டீங்களே அப்படின்னோடனே, சார் நான் இந்த கேங்கில் இல்லைன்னொன்னே, அப்புறம் எதுக்கு சார் அங்கே போய் அப்படி டான்ஸ்லாம் ஆடினீங்க அப்படின்னு, எனக்கு இந்த கேங்கை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி இருந்தால் எனக்கும் ரொம்ப ரசிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னொன்னே அருண் பயங்கரமாக அஃபெண்ட் ஆகி மூஞ்சி மாறி, அப்படிலாம் இல்லை சார்னோன்னே, நீங்கள் கடைசியாக தான் சேர்ந்தீங்களான்னு அவரை கடைசி வரைக்கும் விடலை விஜய் சேதுபதி சார்.
அவர் வந்து இல்லை சார் அப்படின்னோடனே உடனே அவர் வந்து ஜாக்லின்கிட்ட கேட்டாங்க, சார் அவர் கெஸ்ட்டு மாதிரி சார், அப்பப்போ வருவாங்க, பேசுவார், எங்ககிட்டேருந்து விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு போயிடுவார் சார் அப்படின்ன உடனே சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள். என்னொன்னே எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இதுவாகும்னு சொன்னார் சார் அவர் அப்படின்னொன்னே, என்னையே அருண் முறைக்கிறீங்கன்னு. ஐயோயோ சார் நான் முறைக்கலை சார்னோடனே, நினைக்கிறது மனசில் நினைக்கிறது மூஞ்சில் தெரியுது சார் அப்படின்னுட்டு உங்களுக்கு டைட் க்ளோஸாக வைக்கும்போது நீங்கள் நினைக்கிறத மூஞ்சியில் காமிங்கன்னு தானே சொல்லுவாங்க, அதை தான் சார் பண்ணினீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் விஷாலுக்கு இப்படி தான் சார் தோணினுது அப்படின்னோடனே, விஷால் அப்படின்னோடனே, ஆமாம் சார் இவன் அப்படி தான் சார் பண்ணிகிட்டு இருந்தானோன்னு தெரிஞ்சிச்சா, எனக்கும் டவுட்டு கிளியர்டு உங்களுக்கும் டவுட்டு கிளியர் ஆகிடுச்சான்னொன்னே, சார் அவன் அப்பப்போ கேமியோ மட்டும் பண்ணிகிட்ருக்கான் சார், போயிட்டு வந்துடுவான் சார் அப்படின்னு விஷாலும் சேர்ந்து வாரினார். ஏன்னா விஷால் வெளியில் பேசிகிட்டு இருந்தார். அவன் இப்போ ஜாகுக்கிட்ட அந்த கேங்கு வந்து பற்றி கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்குதுங்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ பேசிகிட்டு இருக்கான், வருவான் திரும்பி அப்படின்னுட்டு. விஷால் ஒரு அனலைசேஷன் பண்ணார் பாருங்கள் இந்த டாஸ்கில். முத்து கூட உட்காந்து செம்ம கேம் பிளே, செம்ம அனலைசேஷன். அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அடுத்தது ஜெஃப்ரி எழுப்பி, உங்களுடைய இந்த கேங்கினுடைய 5 ரூல் என்ன அப்படின்னாரு. உடனே தடவி ஸ்வீட் வந்தால் ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு, இருங்க எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை தான் இவர் ப்ரமோவில் கிழிச்சு போடுறார். இந்த கேங்கை கிழிக்கிற மாதிரி நான் இந்த பேப்பரை கிழிக்கிறேன்னு சிம்பாலிக்காக காட்டினார்ல ப்ரமோவில், அது இந்த பேப்பர் தான், ரூல் பேப்பர் தான். இவங்களோட 5 ரூலை பற்றி சொல்கிறாரு. யாருக்காக யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொன்ன உடனே ரயானை எழுப்பி கேட்டார், என்ன சொல்லுங்கள், யாருக்காவது விட்டு கொடுத்தீங்களா அப்படின்னொன்னே, ஒரு கேள்விக்கு ஏன் இப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, திரும்ப மலங்க முழிச்சிட்டே இருக்கீங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அடுத்தது ஜாக்கு தான் சார் ரூல் பிரேக் பண்ணாங்க, கேங்கோட ரூல்ஸை அப்படின்னா ஜெஃப்ரி. உடனே சவுண்டை எழுப்பி, எதையாவது சொல்லுங்கள், நீங்களாக யோசித்து ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களே, எதையாவது சொல்லுங்கள் அப்படின்னொன்னே, சார் எதை சார் சொல்கிறீங்க, நிறைய நடந்துச்சு இந்த வாரம், எதை சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னொன்னே ஜெஃப்ரி எழுந்து, நீ தான் நிறைய யோசிப்பியே அப்படின்னு ஒரு 4-5 இன்சிடென்ட் சொல்லி ரஞ்சித் சார்கிட்ட கத்தினது, நீயும் ஜாக்லினுமா சேர்ந்து தர்ஷிகாட்ட கத்தினது, கிச்சன் மேட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லிவிடு அப்படின்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரஞ்சித்துக்கும் ஜாக்லினுக்கும் வெளியில் வந்த அந்த ஒரு வாக்குவாதத்தை மட்டுமே சொன்னாங்க. அதாவது ரஞ்சித் சார் வந்து கேமாக விளையாடாமல் பர்சனலாக வந்து கேட்ட மாதிரி இருந்தது. அவர் கேமாக விளையாடி இருந்தால் நான் கொடுத்துருப்பேன், அவர் பர்சனலாக ஜெஃப்ரிக்கு கொடுத்துருமான்னு கேட்ட உடனே அது அவரோட கேம் பிளேயாக இருந்திருக்கலாம், அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னுட்டு மடக்கி ஜாக்லினை, அடுத்தது சௌந்தர்யாவை, அடுத்தது ரயானை எழுப்பி கேட்ட உடனே அவர் வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டார், ரஞ்சித் தான் ரூல் பிரேக் பண்ணார், ஏன் என்னை வந்து பண்ணினார், ஆமாம் உங்களை பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை வேறு யாரையாவது போய் பண்ணியிருக்கணும், கேங்கில் இருக்கிறவங்களே போய் வந்து பண்ணி அவர் வாங்கிட்டார்னா அது எப்படி, அது ரூல் பிரேக் தானே அப்படின்னாரு. இது அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, செம்ம ரோஸ்ட்டு, மற்ற எல்லா இடத்துலையும் ரூல் காப்பாற்றப்பட்டிருக்கா அப்படின்னாரு. 4 பேர் சேர்ந்து இருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது, டாஸ்கில் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது, மற்றவங்க விளையாட்டையும் பாதிக்குது. ஹவ் இஸ் இட் ஃபார் யூ அப்படின்னுட்டு மற்றவங்க கிட்ட கேட்டார். ரயான் கிட்ட போனால் ஜாக்கு சவுண்டு வந்து உட்காந்துருவாங்க அப்படிங்கிறது பயங்கர டிஸ்டர்பிங் சார் அப்படின்னாங்க. அடுத்தது தீபக் எழுந்து, கேமாக மாட்டுவாங்க சார், இப்போ மாட்டலையா, அவங்க கேங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் 4 பேருக்குள்ளே அடிச்சுக்கணுங்கும்போது மாட்டிடுவாங்களே அப்படின்னாரு. இது வீட்டினுடைய ஆட்டத்தை எப்படி பாதிக்குது உடச்சி சொல்லுங்க அப்படின்னோடனே மஞ்சரி வந்து பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்காமல் இவங்க ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ன உடனே அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் இப்போ ரயானை டார்கெட் பண்ணல, ஏன்னு கேட்டீங்க, நான் ரயானை போய் டார்கெட் பண்ணேன்னா அடுத்தது சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும், அது நம்ம டெவில்லேருந்தே நம்மளை கேள்வி கேட்பாங்க, அங்கே ஒரு கேஸ் உருவாகும், அதனால் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோன்னு ஒன்று நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஆனால் நான் ஒரு ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது இது இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் என்னங்கிறத கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஆமாம்,
அடுத்தது ஆனந்தி எழுந்து சொன்னாங்க, சேஃப் கேம் மாதிரி தெரியுது அவங்க கேம் மொத்தமுமே அப்படின்னாங்க. அருண் வந்து கேமியோ ரூல் பண்ணுறீங்க, பிக் பாஸ் போடுற ரூல் கெடுது அப்படின்னு இது பண்ண உடனே அவங்களோடதுல ஒருத்தருடைய ப்ராஸ்பெக்டிவ் மட்டும்தான் சார் வெளியில் தெரியுது. மாசா சேர்ந்துக்கிட்டு மற்றவங்கள பயங்கரமாக இன்டிமிடேட் செய்யுதோ அப்படின்னு கேட்டார். தனியாக விளையாடுற பிளேயர்ஸ் இன்செக்யூராக ஃபீல் ஆகிறாங்களா அப்படின்ன உடனே அருண் வந்து ஜெயில் தண்டனைக்குரிய ஜெயிலில் போடுறது கூட அவங்களுக்கு வந்து தண்டனைக்குரிய இடமா இல்லை சார், 4 பேராக சேர்ந்து உட்காந்து அதை ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக மாற்றிடுறாங்க அப்படின்னோடனே அதனால தான் நீங்களும் அந்த கேங்கில் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்களாங்கிற மாதிரி அவரை கவுண்டர் அடித்தார். ஒருத்தர் கூட கருத்து மோதல் வரும்போது 5 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் இருக்கிற ஒரு தலை வந்து ஜாக்கு. ரயான் வந்து அவர் ஜாக்கினுடைய எண்ணங்கள் அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. சௌந்தர்யா வந்து அடித்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள். அதாவது தர்ஷிகா பேசும்போது இது உங்கள் அப்பன் வீடான்னு கேட்கும்போது ஜாக்கை பார்த்து ஜாக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக சௌந்தர்யா வந்து அப்பாவெல்லாம் ஏன் இழுக்கிறேன்னு ஒரு கவுண்டர் போடுறாங்க. ஸோ இவங்க சொன்னதுனுடைய கோணமே மாறிடுறது, இவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியவங்களாக ஆயிடுறாங்க. அது வந்து கேமையே மொத்தமாக கெடுக்குது, யாராலையும் விளையாட முடியல அப்படின்ன உடனே ராணவ் எழுந்தார். அவங்க வந்து ஆட்கள் சேர்ந்து மற்றவங்கள வந்து பயங்கரமாக மடக்கிறாங்க, மற்றவங்கள வந்து விடமாட்டேங்கிறாங்க, ஒத்தனை காலி பண்ண நினச்சா சேர்ந்து அத்தனை பேருமா வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னோடனே விஷால் நீங்கள் தானே நேற்றுக்கு போய் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஜாக்கு கிட்ட பேச வேண்டிய விஷயம் இவன் பேசும்போது ரயான் உள்ளே பூந்து கேள்வி கேட்டு இவனை சுத்த விட்டு அப்படியே பயங்கரமாக இது பண்ணாங்க. இவன் பயங்கரமாக லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீடு முழுக்க சுற்றிட்டே இருந்தான், ஏய் நான் என்னடா பண்ணேன், ஏன்டா இப்படி பேசுகிறாங்க, ஏன்டா இப்படி பேசுகிறாங்கன்னுட்டு. ஸோ அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ன உடனே இவர்கிட்ட சொன்னார், இது பாரு உனக்கு நடந்த விஷயம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் பெட்டராக, ஆனால் நீ எக்ஸ்பிளைன் பண்ணலை, உங்களுடைய கம்யூனிகேஷனை இன்னும் பெட்டராக வளர்த்துக்கங்க அப்படின்னு ராணவ் சொல்லி அவரை உட்காத்தி வச்சுட்டு சத்யா கிட்ட கேட்டவுடனே சார் இந்த கேங்கே நான் பெருசாக மதிக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு ஏதாவது தோணினா கேட்டுடுவீங்களா சத்யா அப்படின்னா, நான் கேட்டுருவேன் சார். நான் சரி நீங்கள் உட்காருங்கன்ட்டார். ஏன்னா இவர் பின்னாடி நிறைய பேசுகிறாரு, ஆனால் தோணினா எதையும் அவங்கக்கிட்ட கேட்குறது இல்லை. உடனே ஜாக்கிட்ட கேட்ட உடனே இப்போ தான் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னுட்டு விஷால் அருண் வந்து ஒரே கேங்கு தான் சார், ஆனால் யாருமே அதை அட்ரஸ் பண்ணுறது இல்லை சார் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து என்னையே சுற்றி விடுறீங்க. ஜாக் சவுண்டு நீங்கள் 2 பேரும் ஏதாவது பண்ணீங்களா? ரயான், ஜெஃப்ரி அல்லது ரஞ்சித்தை நீங்கள் டெவில்ஸாக இருக்கும்போது உங்கள் கேங் ரூல்ஸு பிக் பாஸ் போடுற ரூல்ஸை அஃபெக்ட் பண்ணுதா? உங்கள் கேங் மெம்பரை ப்ரொடெக்ட் பண்ணி மற்றவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் உங்கள் வேலையா அப்படின்ன உடனே திரும்ப அவர் சொல்கிறாரு, நடந்ததை திரும்ப நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இப்படி பண்ணினீங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணலை ஜாக், நீங்கள் வேறு யாருக்காகவும் போகலையா அப்படின்ன உடனே ஜாக் வந்து இல்லை சார் நான் வந்து சாச்சனா தர்ஷிகா வந்து ஜெஃப்ரியை இது பண்ணப்போ போனேன் சார் அப்படின்னு ஏதோ ஆரம்பித்தாங்க. ஜெஃப்ரிக்காக மட்டும் போனீங்க, ஏன் வேறு யாருக்காகவும் போகலைன்னொன்னே, இல்லை சார் அன்ஷிதாவை பண்ணும்போது நான் போனேன் சார் குறுக்கன்னொன்னே, அது அவங்க கேமு, அவங்க விளையாடுறாங்க அப்படின்னோடனே சாச்சனாவை எழுந்து கேட்ட உடனே சார் மெஜாரிட்டி தான் சார் இப்போ வேலை இதுவாகும், அவங்க வந்து ஒரு எங்கே ஓட்டெடுப்பு நடத்தாலும் மெஜாரிட்டி தான் பண்ணுவாங்க, இவங்க 4 பேருமா சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்களையே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஜாக்குக்கிட்ட பேசினோன்னா சௌந்தர்யா உள்ளே வருவாங்க, இப்போ ரயானும் அது கூட ஜாயின் பண்ணிட்டாரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னோடனே உங்கள் ரூல் உங்களுடைய கேங்கு வீட்டை கெடுக்குது, இந்த வீட்டினுடைய அமைதியை, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுடைய விளையாட்டை கெடுக்குது, ட்ராமா பண்ணுறீங்க, பார்க்குறவங்க சுவாரஸ்யத்தையும் இது கெடுக்குது. அப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா கதவை திறக்க சொல்கிறேன், வெளியில் வாங்க, வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் வீட்டில் இவரோட ரூல்ஸை ஸ்பாயில் பண்ணுறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லி மற்றவங்களை கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போட்ட ரூல்ஸை
நான் கிழிக்கிறேன். நீங்கள் இந்த கேங்கை மாற்றுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய ரூல்ஸை நான் கிழித்து எறிகிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த ரூல் பேப்பரை கிழித்து எரிஞ்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக சம்மட்டி அடி. சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் நீங்கள் 2 பேரும் சேவ்டு. ஏன்னா மக்கள் இன்னும் உங்கள் ஆட்டத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அது இல்லை சார், அவங்களுக்கு வெளியில் பெய்டு பாட் இருக்குது, அதனால் அவங்களுக்கு எக்கச்சக்கத்துக்கு ஓட்ஸ் வந்து குமியுது, அவங்க வெளில போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ரயானும் ஜாக்கும் பேசிக்கிறாங்க. பத்தியா எல்லாரோட கலர்ஸும் எப்படி வெளில வருது, இதை தான் அவர் சொன்னார். எனக்கு ஏத்தாப்புல ஒன்று பேசுவீங்க, பின்னாடி போய் நான் பேசினதுக்கெல்லாம் வேறு மாதிரி அர்த்தம் எடுத்துகிட்டு வேற என்னமோ பேசுவீங்க அப்படின்னுட்டு. விஷால் நேத்திக்கு நைட் நம்மக்கிட்ட என்ன பேசினா, ஆனால் இவங்கள பார்க்கும்போது என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னுட்டு. இவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் வேத்தரிச்சல். அங்கங்கே உட்காந்து இவங்க பேசுகிறத வெளியில் எல்லாரும் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து நம்மளை பேசுகிறாங்க. இன்னும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இன்னும் அந்த மாயைக்குள்ளேயே தான் இருப்பீங்களா நீங்கள்? ஆனால் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் அப்படியே வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றா இருக்கிறோம், விளையாடுறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் கேமை பாதிக்குதுன்னு வரும்போது நம்ம அதை பற்றி திங்க் பண்ணி தான் ஆகணும். ஜெஃப்ரி சொல்கிறான், எனக்கு வேணான்னு தோணிட்டு இருக்கும்போதே நான் செஞ்ச ஒரு விஷயம் இந்த கேங்கு, ரூல்ஸு, மண்ணாங்கட்டி இதெல்லாம். அதுதான் இவர் வந்து சொல்கிறாரு இது தப்புடான்னுட்டு. அது என்னை மண்டையை குடஞ்சிக்கிட்டே இருந்தது, அதை வந்து நம்ம கேமில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் அப்படியே என்டையர்லி ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேங்கு இனிமேல் எப்படி விளையாடும், மற்றவங்களை எப்படி சூழ்ச்சி பண்ணி காலி பண்ணுறத நிறுத்தும், வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நாளைக்கு யார் வெளியில் போவாங்க, ஒரு எலிமினேஷனா 2 எலிமினேஷனா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த என்னுடைய கருத்துகள் அபவுட் திஸ் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.